இது குறித்த பார்வையை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். செயல் தலைவர் என்று மீண்டும் குறிப்பிட்டு ராமதாஸ் பேசியிருக்கிறார், எப்படி பாக்குறீங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய செயல் தலைவராக இருக்க அவருக்கு விரும்பவில்லை அப்படின்றத அவர் தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு செய்தி என்னென்றால், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிசல் என்பது மேலும் பெரிதாகி கொண்டே போகிறது அப்படின்றது வெளிப்படையாகவே தெரிகிறது. வன்னியர் சங்க மாநாடு, அந்த மாநாட்டுல அவங்க 2 பேரும் கலந்து கொண்டது, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அது ஒரு ஷோ ஆஃப் யூனிட்டி, ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும் அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் அங்கேயே அந்த விரிசல் அப்படின்றது இன்னும் சரி செய்யப்படவில்லை, அது சரியாகவில்லை. இன்னும் கட்சிக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்றது வெளிப்படையாகவே தெரிந்தது. இந்த கூட்டத்தை திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டியிருப்பது கூட ஆழம் பார்ப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்மூத் பாலிட்டிஷியன். அவர் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் கொஞ்சம் ஒரு இடத்துல அவர் என்ன இருக்கு அப்படின்றதை கணிப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் அது இருக்கிறது. எல்லா மாவட்ட செயலாளர்களையும் வாங்க அப்படின்னு அழைக்கும் போது ஒரு முக்கியமான கூட்டம் அதுவும் கூட்டப்படுகிறது அப்படின்னும் போது, கட்சியுடைய தலைவர் அழைக்கிறார் அப்படின்னும் போது அதுல 108 மாவட்ட செயலாளர்கள்ல வெறும் ஒரு 10-12 பேர் வந்திருப்பது அப்படின்றது அவருக்கே அது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா இப்போ முழுமையாக அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த விரிசல் என்பது மேலும் பெரிதாகி அது இப்ப சரி செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறதா அப்படின்ற அந்த விஷயம் தான் வெளிப்படையாக தெரிகிறது. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்ய போகிறார், என்ன செய்ய போகிறார்? இப்போ 22 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே வந்திருக்காங்க, நிர்வாகிகள் மட்டுமே வந்திருக்காங்க அப்படின்னும் போது மற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற அந்த கேள்விக்கும் அவரால் உறுதியான பதிலை சொல்ல முடியவில்லை. அதே போல வன்னியர் சங்க மாநாட்டுல அன்புமணி அவர்களை ஏன் பாராட்டவில்லை அப்படின்னும் போது நான் செயல் தலைவர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்றது ஒரு சரியான பதிலாக இல்லை அப்படின்றது தெரியுது. அவர் ஏதோ இதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுதான் அவருடைய பதில்களாக இருக்கிறது. இன்னொன்னு ஒரு மாநாட்டை கூட்டி இருக்கிறார்கள், அதனால அவங்க களைப்புல இருப்பாங்க அப்படின்றதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரீசனா இல்லை. ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு நிர்வாகிகளுடைய கூட்டத்தை, மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்னா அதை விட முக்கியமான வேலை வேற அந்த மாவட்ட செயலாளருக்கு வேற எதுவும் இருக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னும் போது அவங்க கிளியரா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. நாங்க அன்புமணி ராமதாஸோட இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை இங்க கன்வே பண்ணியிருக்காங்க. இதை ராமதாஸ் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்? அவர் பர்சனலா சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும் போது இந்த விஷயத்தை அவர் எப்படி கையாள போகிறார் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது அவருக்கு நேரடியாக விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சாக பார்க்கிறேன். ஏன்னா ஒரு கட்சியில தலைவர் அவர் அடிக்கடி மேடைகள்ல சொல்லுவது என்னன்னா, நான் சொல்றதுதான் இந்த கட்சியில நடக்கணும், நான் சொல்றதுதான் இந்த கட்சியில செய்யணும், அதை செய்ய முடியாவிட்டால் நீங்க எல்லாம் கட்சியிலிருந்து வெளியேறலாம் அல்லது நான் வெளியேற்றி விடுவேன் அப்படின்றது அடிக்கடி சொல்லுவார். அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார், எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனா அந்த அழைப்பை ஏற்றி பெருவாரியான கட்சி நிர்வாகிகள் வரவில்லை அப்படின்னா அவருடைய தலைமைக்கே அது ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை அவர் எப்படி கையாள போகிறார் அப்படின்றதுதான் தற்போது பார்க்கணும். இதனால பாமகவுக்குள் ஒரு விரிசல் மேலும் பெரிதாகி அது வேறு விதமான ஏதாச்சும் ஒரு முடிவுகளை அன்புமணி ராமதாஸ் எடுக்க தள்ளிவிடுமா, அல்லது கட்சி நிர்வாகிகள் வேறு விதமான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படுத்தி விடுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது இது பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கும். அதே மாதிரி அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இது இப்பொழுது நின்று இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ஷபீர்.